ஃபர்ஸ்ட் மாலதி சிவாவை எப்படி அப்படியே விட்டுட்டு போறாங்க. ஐ தாட் தட் வாஸ் டூ குவிக் a decision for someone you loved. எப்பயுமே இன்னும் கொஞ்சம் டீப்பா யோசிக்கணும். அண்ட் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி டயலாக் ரொம்ப அவசியம். யார்கிட்ட அந்த டெசிஷன் எடுக்கிறோமோ அவங்க கிட்ட பேசணும். பேசினாதான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் டேக்அவே. இதுக்கு அடுத்தது ஈகோ. ஈகோ எப்பயுமே நம்மளோட டெசிஷன்ஸ்ல நடுவுல வரக்கூடாது. இந்த படத்துல இஷ்டத்துக்கு வில்லன்ஸ் வந்து அவங்களோட ஈகோவை நடுவுல வர வச்சு அவங்களே செத்துடுறாங்க. ஸோ தட் இஸ் த செகண்ட் டேக்அவே. அடுத்தது உங்களோட குழந்தைங்களை எப்பயுமே கூட்டத்துல தனியா விடக்கூடாது. என் பையனுக்கும் இதேதான். நம்ம தனியா விட்டோம்னா ஒண்ணு அவங்களுக்கு டேஞ்சர், இல்ல நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்க லைஃபே டேஞ்சர் ஆயிடும். இதுதான் சிவாக்கு நடக்குது. ஃபைனல்ல ஒரு மோல் இருக்குன்னு தெரிஞ்சும் பாதி படத்துக்கு மேல அந்த மோலை கண்டுபிடிக்காமலேயே ஓட்டுறாங்க. ஃபைனலா சிவா அதை கண்டுபிடிக்கிறாரு. என்னையே என்ன அவ்வளோ லூசா. சோ நம்ம வந்து எது ப்ரையாரிட்டியோ அதுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நம்ம வாழ்க்கை சீராக இருக்கும்.